எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, இந்த உலகத்தில் ஒருவேளை நாம் அற்பமாக நினைக்கப்படலாம். அநேக நமக்கு மரியாதையும் கனத்தையும் கொடுக்காமல் இருக்கலாம். ஒருவேளை உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை அநேகர் எடுத்துக்கொண்டு போயிருக்கலாம். நாட்களை வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிற அருமையான தெய்வ பிள்ளையை மறந்து விடாதே. நீ கர்த்தருடைய பார்வையிலே விசேஷித்தமானவன். நீ தேவனுடைய பார்வையிலே விசேஷித்தவனாய் இருக்கிறபடினாலே உன்னை கர்த்தர் கைவிடுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய பார்வையிலே விசேஷித்தவர்களாக இருக்க கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இரத்தத்தால் கழுவப்பட்டு தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, நீ சோர்ந்து போகாதே. நீ ஒரு விசேஷித்தமானவன். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசித்தோமானால், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகளை விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்ந்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா விலை பூட்டுகிறார். அவர்களை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தமானவர்கள். இன்னைக்கு விசேஷித்தமானவர்கள் என்கிறதான தலைப்பிலே இதை பார்க்கிறோம். நீ ஒரு விசேஷித்தமானவன், மறந்து விடாதே. உலகத்திலே நீ ஒருவேளை அற்பமாக எண்ணப்பட்டிருக்கலாம். தெய்வ பிள்ளையே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் தெய்வ ஜனமே, இன்றைக்கு உலகத்தில் உனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையும் கனமும் ஒருவேளை கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் நீ தேவனுடைய பார்வையிலே விசேஷித்தமானவன். யார் யார் கர்த்தருடைய பார்வையிலே விசேஷித்தமானவர்கள்? முதலாவது, தேவனுடைய கிருபையை பெற்றவன் விசேஷித்தமானவன். தேவனுடைய கிருபை நம்மோடு இருக்கும்படியாக சிந்தித்து பாருங்கள். யாத்திராகமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும்? நீர் எங்களோடு கூட வருவதனால் அல்லவா? இப்படியே பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களையும் விசேஷித்தமானவர்கள். தேவனுடைய பிள்ளையே, மோசே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அதுதான், நாங்கள் விசேஷித்தமானவர்கள். இந்த உலகத்திலே தேவனுடைய பிள்ளையை நமக்கு மேன்மை இல்லாமல் இருக்கலாம், நமக்கு நல்ல சரீர வளர்ச்சி இல்லாமல் இருக்கலாம், ஒரு உலகத்திலே தள்ளப்பட்டவர்களாக இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பார்வையிலே நீ விசேஷித்தமானவன். காரணம் என்ன? உன்னோடு கூட கர்த்தர் வருகிறார். ஹல்லேலூயா. அவன் சொல்லக்கூடிய காரியம் என்ன? ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட வருவதினால் நாங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறோம். எத்தனை ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை தேவனுடைய பிள்ளையே. இன்றைக்கு கர்த்தர் எங்களோடு கூட வருகிறார்கள் நம்பிக்கை உனக்கு இருக்கட்டும். இந்த உலகத்தில் ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் கர்த்தாவே, அவைகள் எல்லாவற்றிற்கும் ஆற்றிலும் மேலாக இருக்கிற எங்கள் தேவன், நீர் எங்களோடு கூட வருகிறீர். எந்த மனிதனோடு கர்த்தர் வருகிறாரோ அவன் தேவனுடைய கிருபை பெற்றுக்கொண்டவன். தேவனுடைய கிருபை இருக்கும் பொழுது உன்னை அசைப்பதற்கு எந்த உலகத்தில் எந்த சக்தியும் இல்லை. தேவன் ஒருவரே உன்னை ஆண்டு கொள்கிற தேவனாக இருக்கிறவர். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு தேவனை அறிகிற அறிவினாலே நாம் விசேஷத்தவர்களாக இருக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 25 வாசித்தோமானால், ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் களைப்படாதிருங்கள். உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும், உடையை பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தமானவைகள். தேவனுடைய பிள்ளை, இந்த கால வேளையில நீ ஒரு விசேஷித்தமானவனை மறந்து விடாதே. உலகத்தில் எத்தனையோ விதத்தில் வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அருமையான தெய்வ பிள்ளையே, நீ கர்த்தருடைய பார்வையிலே விசேஷித்தமானவன். ஆகவே தான் நாம் சொல்ல வேண்டும், கர்த்தாவை உம்மை துணையாக கொண்டிருக்க நான் விசேஷித்தமானவன். கர்த்தரை துணையாக வைத்திருக்கிற விசேஷித்தமானவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில், தேவனை தன் துணையாக கொண்டிருக்கிறவன் பாக்கியவான், கர்த்தர் அவனை விசேஷித்த விதமாய் மாற்றுகிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளையை நாம் சோர்ந்து போக வேண்டாம். நம்மை நேசிக்கிற தேவன் ஒருவர் உண்டு. நமக்காக ரத்தம் சிந்தி தம்முடைய சரீரத்தில் காயங்கள் ஏற்றுக்கொண்ட தேவன் நம்மை விசேஷித்தவளாய் மாற்றிக்கொண்டு வருகிறார். ஆகவே நானும் நீங்களும் இந்த உலக காரியத்தை குறித்து யோசித்து நாம் சோர்ந்து போகாதபடிக்கு, கர்த்தாவே, நீர் எங்களை தெரிந்தெடுத்திருக்க நாங்கள் விசேஷித்தமானவர்கள். உம்முடைய கிருபையும் உம்முடைய அன்பும் உம்முடைய விசேஷித்த அபிஷேக தைலமும் எங்கள் மேல் இருக்கிறபடினாலே நாங்கள் விசேஷத்தவளாய் இருக்கிறோம் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளிலே போவோம். தேவ பிள்ளையே, சத்துருவை ஜெயித்த ஆண்டவர் உன்னோடு கொண்டிருக்கிறார். நீ மறந்து விடாதே. நீ ஒரு சாதாரணமான மனிதன் அல்ல, நீ ஒரு விசேஷித்தமானவன். ஆகவே கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். இந்த நாளில் தேவன் கொடுத்த சகல கிருபைகளுக்காய் நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம். கண்களை மூடி ஜெபிப்போம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய சமூகத்தில் கடந்து வருகிறோம். நீர் எங்களை விசேஷித்தவர்களாய் மாற்றி வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம்.
உலகத்தில் எங்களுக்கு எந்த ஆடம்பரமும் இல்லை கர்த்தாவே. உம்மை நேசித்து உமக்கு நேராக வாழுகிற எங்களுக்கு இந்த உலகம் ஒரு விசேஷித்தம் அல்லையா, நீரே எங்களுக்கு விசேஷித்தவர். நீர் எங்களை அப்படியாய் மாற்றி வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். புதிய கிருபைகளை தாரும், மகிமைப்படுத்தும். தேவ கிருபை, தேவ சமாதானம் கர்த்தாவே. உம்மை அறிகிற அறிவிலே நீர் எங்களை நடத்த எங்களுக்கு உதவி ஜெபிக்கிறேன். சகலத்தையும் பொறுப்பேற்றுக் கொள்ளும் புதிய கிருபைகளை தாரும். தொடர்ந்து கர்த்தாவுடைய பிள்ளைகளாய் எங்களோடு கூட இருந்து நீர் எங்களை தைரியப்படுத்தி ஒரு விசேஷித்த மக்களாய் மாற்ற என் தேவன் கிருபை ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருப்பாராக. ஆமென்.